ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேர்ல்ட் ப்ளஸ் என்டர்டைன்மெண்ட். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓப்பனிங்கில் ஒரு மீட்டிங்கை தான் காட்டுறாங்க. மீட்டிங்கில் எல்லோரும் உட்காந்துட்டு, ஆமாம் எப்படி நோ ஸ்மோக்கிங் நீங்கள் போர்டு வைக்கிறீங்க, நீங்கள் எப்படி ஸ்மோக்கிங்கை குவிட் பண்ணீங்க, நீங்கள் கூட ஸ்மோக் பண்ணிட்டு தானே இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்காங்க. உடனே ஜங்குமா, டேய் நானே ஸ்மோக்கிங்கெல்லாம் மறந்துட்டு அமைதியாக இருக்கேன், ஏன்டா அதே பிடிச்சி நோண்டிகிட்டு இருக்கீங்க, வேறு டாப்பிக்கடா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனும் மனசில் குமுறிக்கிட்டே இருக்கான், ஸ்மோக் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு. சரி இங்கே தான் இப்படி சாவடிக்கிறானுங்கன்னு சொல்லிட்டு காரில் சரி வேறு எங்கேயாவது போகலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கானே, ஆஃபீஸ் ஒர்க்கெல்லாம் கார்லேயே உட்காந்து பண்ணிக்கிட்டு. அவன் டிரைவருமா, பாஸ் உங்களை பார்த்தா எனக்கு செம்ம பெருமையாக இருக்குது பாஸ், நீங்கள் ஸ்மோக்கிங்கை குவிட் பண்ணது இல்லாமல் மற்றவங்களும் ஸ்மோக் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா, உங்கள் எண்ணத்தை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அதை ஸ்மோக்னே பேசிகிட்டு இருப்பானே. இவனுக்காக கையை ஆட்டோமேட்டிக்காக பெண்ணையும் வந்து சிகரெட் மாதிரி பிடிக்க ஆரம்பிச்சிடும். டேய் நீங்கள் தான் என் பேச்சை கேட்க மாட்டேங்க, என் கையும் என் பேச்சை கேட்க மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலாம் பொறுமையாக இருக்க முடியாது, ஒரே ஒரு தம்மா போடலாம், இல்லைன்னா நம்ம உயிருக்கே ஆபத்தாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இமிடியேட்டாக காரை நிறுத்திடுவான். யாரும் இல்லாத இடமா பார்த்துட்டு காரை நிறுத்திட்டு, டே டிரைவர் மரியாதையாக நீ வீட்டுக்கு போ, நானே இங்கே கொஞ்சம் ஃப்ரெஷ் ஏர்லாம் வாங்கிட்டு கம்மன் நானே வந்துடுறேன், நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் டிரைவரை துரத்தி விட்டுறான். இவனும் அப்படியே இப்போ யாரும் இல்லாத இடமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்த்துட்டு சரி ஓகே எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு தம் எடுப்பான். எடுத்துகிட்டு இந்த கடல் மேலே சத்தியமாக சொல்கிறேன், இதுதான் நான் பிடிக்க போகிற கடைசி சிகரெட்டு, இதுக்கு மேலே நான் பொய் சத்தியம்லாம் பண்ண விரும்பல அப்படின்லாம் பற்ற வைக்க ட்ரை பண்ணுவானே. செம்ம காத்தடிக்கும், அந்த சிகரெட் பற்றவே பற்றாது. சரி இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு சின்ன ஸ்டெப்ஸ் போகும், அந்த ஸ்டெப்ஸில் உட்காந்து ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு அங்கே வச்சு பற்ற வச்சுட்டே இருப்பானே. தீக்குச்சி தான் காலியாகுமே தவிர பற்றவே பற்றாது. இவனா ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டு சரி கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஏஞ்சிப்பானே. அது மேலே இருக்க பாசி வழிக்கு அப்படி தொப்புன்னு தண்ணியிலே விழுந்துருவான். அட கொடுமையை, என்னடா இது ஒரு தம் அடிக்க வந்த இடத்துல இப்படி ஒரு அக்கா போகிறா மாறிக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு வேறு நீச்சல் தெரியாது போல். இவனும் அப்படியே உள்ளே முழுக ஆரம்பிச்சிருவான். உள்ளே முழுக ஆரம்பித்த உடனே டே தம் அடிக்க வந்துட்டு உயிர் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வரலாறு தப்பாக பேசுமேடா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அப்படியே முழிச்சுக்கிட்டே கீழே போயிட்டே இருப்பான். பார்த்தா தூரத்தில் ஏதோ வரா மாதிரி இருக்கும், என்னதுரா அது கடல் கன்னியாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பானே. பட்டுன்னு பார்த்தா அன்கான்ஷியஸ் ஆகிடுவான். அப்புறம் கிட்ட வரதான் தெரியாது ஒரு டைவர் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் யாரா அவன் எங்கே வந்து தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே மேலே இழுத்துகிட்டே போவாங்க. இழுத்துட்டு போயிட்டு ஒரு பாறை மேலே தள்ளிட்டு அவனை எழுப்ப ட்ரை பண்ணுவாங்களே. இவனுமா அப்படியே அறபோதையிலே இருப்பான். இவனுக்கு இவங்களை பார்க்க நீ தான் நம்மளை காப்பாற்றிச்சுன்னு நினச்சி அப்படியே போதையிலே படுத்துட்டு இருப்பானே. டேய் தெளிஞ்சிடுச்சா இல்லை ஏஞ்சிரு அப்படின்னு சொன்னோடனே தான் இவங்க ஒரு டைவர்ன்னே இவனுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஓ நீங்கள் தான் என்னை காப்பாற்றுனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஏஞ்சி பொறுமையாக உட்காந்து அப்படியே இரும்பிக்கிட்டே இருப்பான், மூச்சு விட முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு. இவங்களாம் அப்புறம் ஃபஸ்ட் எய்ட்லாம் பண்ணி காலெல்லாம் நல்லா சூடேற்றி விட்டுட்டு ஓகே தானே நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோடனே பலார்னு செவுல் மேலேயும் ஒன்று விடுவாங்களே. ஏன் என்னை அடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறது கூட லெஃப்ட்டில் ஒன்று விழும். ஏன்டா அடி உனக்கு உயிர்னா அவ்வளோ அசால்ட்டாக போயிடுச்சா, அங்கங்கே உயிர் வர எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, நீ அசால்ட்டாக சூசைட் பண்ணி சாக பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டே இருப்பாங்க. யார் சூசைட் பண்ண போகிறா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டே இருப்பான், எங்கே அடி விழ போகுது அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே உனக்கு வேறு குளிருதுல வா அப்படின்னு சொல்லிட்டு நெருப்பை வச்சுட்டு ரெண்டு பேரும் உட்காந்து அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டே இருப்பாங்க. இவங்களாம் பிஸியாக இவங்களோட வேலையை பார்த்துட்டு இருப்பாங்களே. அவனுக்காக உடனே ஜலதோஷம் பிடிச்சிக்க ஆரம்பிச்சிடும், தும்ப ஆரம்பிச்சிருவான். உடனே இவங்களும் அந்த சங்கை நோண்டிகிட்டு இருப்பாங்களே, அதில் இருக்க கறியை எடுத்துகிட்டு ஆக்காட்டு இதை சாப்பிடு உனக்கு ஜலதோஷம் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கும் கொடுத்துருவாங்க. நல்லா மென்று சாப்பிடு அப்போ தான் சரியாகும்னு சொல்லிட்டு 2 வாட்டி எடுத்து அதையும் ஊட்டி விட்டுருவாங்களே. ஊட்டி விட்டுட்டு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நீ சாகணும்னு நினச்ச பற்றியா அந்த தைரியத்தை வாழணுன்றதுக்காக யூஸ் பண்ண அப்படின்னு சொன்ன உடனே இவனுமா ஐயோ யார் சாகணும்னு ட்ரை பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிப்பானே. உடனே இவங்களும் திட்டி ஒழுங்காக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணு வா கிளம்பலாம்னு சொல்லிட்டு இவங்க பைக்கில் உட்கார வச்சுட்டு இவங்களும் அவனை சரி பஸ் ஸ்டாண்டில் ட்ராப் பண்ணலாம்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போவாங்க. கூப்பிட்டு போயிட்டு இந்த 30,000 வான்னு ஒழுங்காக பஸ்ஸை பிடிச்சி வீட்டுக்கு போய் சேரு, ஒழுங்காக இருக்க பாரு, இதுக்கப்புறம் சாகணும்லாம் நினைக்காது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரம் அட்வைஸ் பண்ணிருப்பாங்க. இவனுமா என் பர்ஸு ஃபோன்லாம் கூட டேமேஜ் ஆகிடுச்சு, ஸோ உங்களுக்கோட கான்டாக்ட் எதாவது இருந்தால் கொடுங்க, நான் இந்த 30,000 வானை வந்து நான் திருப்பி கொடுத்துட்றேன், ஏன்னா நீங்களே கஷ்டப்பட்டு தானே சம்பாதிக்கிறீங்க அப்படின்லாம் சொல்லுவானே. நீ ஒன்றும் கொடுத்து கிளிக்க தேவையில்ல, ஒழுங்காக நீ வாழு அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பைக் எடுத்துகிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்க. யாரை பார்த்து இப்படி சொல்கிற, நானும் ஒரு பெரிய ஆள் தான், கொஞ்ச நேரம் மதித்து பேசு அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பைத்தியம் மாதிரி கத்த ஆரம்பிச்சிருவான். ஸோ அங்கே கட் பண்ணால் இங்கே மேயரை காட்டுறாங்க. மேயராக அப்படியே ஒரு ரவுண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கான் ஐலாண்டுக்குள்ளே. பார்த்தா நம்ம ஜோவோட வீடை பார்த்துட்டு என்னடா இது இவ்வளோ அலங்கோலமாக இருக்குது, ஏதாவது கலவரம் நடந்ததா என்ன, நேற்று மழையில் செம்மடி அடிச்சிருக்கு போலியே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருப்பான். நம்ம தலைவி தான் இங்கே ரெஸ்டாரண்ட்டில் தூங்கிட்டு இருப்பாங்களே, ஃபுல் போதை தெளிஞ்ச உடனே தான் காலையில் ஏஞ்சோடனே ஆமாம் நம்ம எங்கே இருக்கோம், நம்ம எப்படி இங்கே வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டே இருப்பாங்க. அப்போ தான் நைட்டு போட்ட கான்ட்ராக்ட்லாம் இவங்களுக்கு ஞாபகம் வரும். அவனும் இந்த ரெஸ்டாரண்ட்டை நீ எடுத்துக்கணும்லாம் சொல்லியிருப்பான்ல. ஓகே இது ஒரு வேளை கனவாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திருட்டு மொழி முடிச்சுட்டே உட்காந்துட்டு இருப்பான். சரி கீழே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கீழேயும் போக
போவாளே, பார்த்தா ஜியான் இருக்கவே மாட்டான். அங்கே டேபிள் மேலே அந்த கான்ட்ராக்ட் மட்டும் சைன் பண்ணது இருக்கும். ஓ அப்போனா இது உண்மைதானா, நைட்டு நம்ம கான்ட்ராக்ட் சைன் பண்ணதெல்லாம் உண்மை தான் போலியே அப்படின்னு சொல்லிட்டு இவளும் அப்படியே யோசிச்சு பார்ப்பாளே. ஓகே அப்போ நம்ம கான்ட்ராக்ட் நைட்டு யோசிச்சதெல்லாம் வந்து கனவு கிடையாதையா உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து பார்ப்பா. ஃபோன் எடுத்து பார்த்தா இவளோட கடைசி சேவிங்ஸையும் வந்து அவனுக்கு சென்ட் பண்ணியிருப்பா. ஓஹோ அப்போ இனி இந்த ரெஸ்டாரண்ட் நமக்கு தானா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பாளே நைட். ஆமாம் அவன் தான் நம்மளை சென்ட் பண்ண சொன்னான், நம்மளும் சென்ட் பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சு பார்த்துட்டே இருப்பாள். பயங்கர சந்தோஷமாகிடும். ஆஹா கடைசியில் நம்மளுக்கு ஒரு ரெஸ்டாரண்ட்டு நம்ம ஓனராகவே ஆயிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு உடனே எல்லா இடத்தையும் அப்படியே போய் சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்படியே படையப்பால வர சிவாஜி மாதிரி இது என்னோட ரெஸ்டாரண்ட் இது என்னோட ரெஸ்டாரண்ட்னு சொல்லிட்டு எல்லா இடத்தையும் போய் அப்படியே தொட்டு தொட்டு பார்க்க ஆரம்பிச்சிருவா. உடனே இது என்னோட கிச்சன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குடுகுடுன்னு ஓடுவாளே. பார்த்தா அங்கே ஃப்ரிட்ஜு மேலே வந்து ஒரு ஸ்டிக்கி நோட்ஸ் இருக்கும். அதையும் எடுத்து பார்த்துட்டு பார்த்தா அவன் நோட்ஸை எழுதி வச்சிருப்பான். நீ சாகிற வரைக்கும் அந்த ரெஸ்டாரண்ட் உண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா என்ஜாய் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவனை வச்சுட்டு அவனும் போயிட்டு இருப்பான் சியோலுக்கு. இவளுமா இதுக்கப்புறம் நம்ம தான் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம சந்தோஷமாக வெளிலலாம் ஓடி போய் வெளில அந்த போர்டெல்லாம் தொட்டு பார்த்துட்டு அப்படியே பைத்தியம் மாதிரி நல்லா டான்ஸ் ஆடிட்டு இருப்பா. இதை வேறு அங்கே வந்த மேயர் வந்து பார்த்துருவானா, இவளுக்கு என்ன ஆச்சு பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிச்சா, ஏன் இப்படி லூஸ் மாதிரி ஆடிட்டு இருக்கா, என்னவோ நல்லா இருந்தால் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சிரிச்சுட்டு அவன் பாட்டு கம்முன்னு போயிடுவான். இங்கே கட் பண்ணால் நம்ம ஜியோனை தான் காட்டுறாங்க. கொஞ்சம் கூட திருந்தாமல் போயிட்டு ஜீவான் கிட்டேயே போய் திருப்பி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான். நான் உன்னை நேற்று ரெசார்ட்டில் பார்த்தேன் நான் ஜியோ ஐலாண்டில், நீ ஏன் அங்கே வந்த என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்லாம் சொல்லிட்டு கேட்டோடனே அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, நான் சும்மா ஒரு வேலை விஷயமா தான் வந்தேன், உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாமேன்னு நினச்சேன், அதுக்குள்ளே ஆனால் பார்த்தா நீயே கண்டுபிடிச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பச்சையாக சமாளிக்க ஆரம்பிச்சிட்றா. இவனுமா சரி ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறதுக்கெலாம் தலையாட்டின்னு இருக்கான். பார்த்ததுக்கு அவனும் வந்து இனி நான் ஜியோ ஐலாண்டில் தான் வேலை செய்ய போகிறேன் அந்த ரெசார்ட்டில் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே ஐயோ அங்கேயா, சரி ஓகே ஓகே எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே உளுந்தடிச்சிட்டு ஓடி வருவானே அவன் அக்கா கிட்ட. அவங்க அக்காவை ஜாலியாக மேக்கப் போட்டு உட்காந்துட்டு இருக்கோம். அதுக்கிட்ட வேறு எனக்கு ஒரு 50 மில்லியன் வந்து கடனாக தெரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே அதெல்லாம் என்னால் கொடுக்க முடியாது, நீ எப்படியும் அதை கண்டிப்பாக வேஸ்ட் தான் பண்ண போகிறேன், ஜங்குக்கு தெரிஞ்சால் என்ன தான் திட்டுவான், என்னோடய பாக்கெட் மணியும் கட் பண்ணுறான், அதனால் சத்தியமாக நான் உனக்கு கொடுக்க மாட்டேன், உன் டைமை வேஸ்ட் பண்ணாத கிளம்பிக்கிட்டே இரு. அந்த சைடு பார்த்தா நம்ம சானோ ஜோவோ வந்து பயங்கரமாக பிஸ்னஸ் பிளான்லாம் அப்படியே போட்டுட்டு அப்படியே பேசிகிட்டே வருவாங்களே ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு. நம்ம சானுமா நீ உண்மையாக தான் சொல்கிறியா, இதை நீயே எடுத்து ரன் பண்ணணுன்னு தான் நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே இவ்வளோமா கண்டிப்பாக நான் இதை பண்ண தான் போகிறேன், நம்ம ஃபஸ்ட்டு சிம்பிளான டிஷ்ஷாக ட்ரை பண்ணலாம், இந்த சீயில் வந்து நிறைய ஃப்ரீ இன்க்ரீடியன்ஸ்லாம் கிடைக்குது, ஸோ அதை வச்சு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணலாம், கண்டிப்பாக நம்மளால் சக்ஸஸ் ஆக முடியும், நிறைய மணி ஏர்ன் பண்ணலாம், நம்ம 2 பேரும் ஒன்றாவே சேர்ந்து ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோடனே இவனுக்காக பயங்கர பூஸ்ட் ஆகிடும். சரி ஓகே நான் இமீடியட்டாக போய் மார்க்கெட்டில் எல்லாமே வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் ஓடிடுவான். இவனும் உள்ளே போய் பார்ப்பாளே, பார்த்தா எல்லாமே சமைச்சு ரெடியாக இருக்கும். யாரா இதெல்லாம் ரெடி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகி பார்த்துட்டு இருப்பாளே. பார்த்தா நம்ம ஜியான் தான். டேய் நீ எங்கண்டா இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு இவனும் ஷாக் ஆகி பார்த்துட்டு இருப்பாளே. இதெல்லாம் உனக்கு சமைச்சு கொடுக்கணும் தானே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே சமைக்க ஆரம்பிச்சிருவான். ஆமாம் நீ தான் சியோல் போய் செட்டில் ஆக போகிறேன்னு சொன்னால் திருப்பி எதுக்குடா வந்த அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பேச ஆரம்பிப்பாங்களே. ஆமாம் நீ ஒழுங்காக உண்மையை சொல்லு, எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு கேட்டவுடனே இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு இல்லை என் கனவுல இந்த ரெஸ்டாரண்ட் வந்தது, அதனால தான் டக்குன்னு எப்படி விட்டுட்டு போயிட முடியும்னு சொல்லிட்டு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் சமாளிக்க ஆரம்பிக்கிறானே. டேய் ஒழுங்காக சொல்லு அப்படின்னு கேட்டவுடனே இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் கடன்லாம் இருக்குது, அதெல்லாம் அடிச்சுட்டு தான் வரணும், நீ அண்ணா சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் சொல்கிறான். பார்த்ததுக்கு என் அக்கா வேறு எனக்கு காசு தர மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப புலம்ப ஆரம்பிச்சிடறான். இவ்வளோமா அதுக்கு நான் என்னடா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டவன், நீ எதுவுமே பண்ணுவேனா தாயே, நான் இங்கே வந்து ஒரு ஜஸ்ட் குக்கு மாதிரி வேணா இங்கே வேலை செய்கிறேன், நீ தான் முதலாளி நான் தான் தொழிலாளி, போதுமா, நான் உனக்கு வந்து நீ எனக்கு பாக்கெட் மணி மட்டும் கூட என் காருக்கு ஃபியூவல் மட்டும் போடு, நான் உனக்கு இன்க்ரீடியன்ஸ் வாங்க மார்க்கெட் கூப்பிட்டு வரலாம், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், பத்தாத்துக்கு இங்கே சில ரிப்பேர்ஸ் வேறு இருக்குது, அதை நான் ஒரு 2 நாளில் முடிச்சுட்டு கிளம்பிடுவேன், ஸோ அது வரைக்கும் நீ பொறுமையாகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் போயிட்டு அங்கே மேலே இருக்க அந்த ஃபேன்லாம் பேர் ஒர்க் அவைலபிள் அப்படின்லாம் சவுண்டு கேட்குது பேர் அப்படின்லாம் சொன்ன உடனே டேய் அதெல்லாம் அப்படி தானே சவுண்டு கேட்கும். உடனே இவங்க பேசிகிட்டே இருக்கும்போது பார்த்தா கஸ்டமர்ஸ் வந்துடுவாங்க. கஸ்டமர்ஸ் வந்தோடனே இல்லை எங்ககிட்ட பெருசாக டிஷ்ஷஸ்லாம் ஒன்றும் எதுவும் ரெடி ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ சொல்லுவார். உடனே அதுக்கு நம்ம ஜியோனோ வந்து இல்லை நீங்கள் போய் உட்காருங்க, உங்களுக்கு என்ன டிஷ் வேணுமோ நான் ப்ரிப்பேர் பண்ணி தரேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு சொல்லிடுவான். இவ்வளோக்கா பயங்கர டென்ஷன் ஆடி இப்போ தான்டா இல்லைன்னு இப்போ என்ன உடனே ரெடி பண்ணி தரேன் அப்படின்லாம் சொல்கிறேன் அப்படின்னோடனே லூஸ் மாதிரி பேசாத, போய் ஃபஸ்ட்டு வந்த கஸ்டமர்ஸை கவனி அப்புறம் நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் ஆர்டர் எடுக்க துரத்தி விட்ருவானே. பார்த்தா இவனும் சமைக்க ஆரம்பிச்சிருவான். கரெக்டாக அந்த டைம்னு பார்த்து நம்ம சானும் வந்துடுவான். ஆமாம் நீ என்ன இங்கே பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இவனும் ஷாக் ஆகி கேட்பானே. போய் கஸ்டமர்ஸ் வந்திருக்காங்க பாரு அவங்கள போய் கவனி, ஆர்டர் எடு ஓடு அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டு சமைக்க ஆரம்பிச்சிருவான். சானுக்காக சமஷாவுக்கு போயிட்டு அங்கே ஜோகிட்ட இவன் எப்படி இங்கே வந்தான், என்ன பண்ணிகிட்டு இருக்கான், இவன் பாட்டு ஏதோ வேலை செய்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்குறானே. அவளுமா என்னவோ தெரிலடா இவன் பாட்டு வந்து சமைக்க ஆரம்பிச்சிடறான், திரும்பி வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இவ்வளோ மார்க்கெட் போயிட்டு இன்க்ரீடியன்ஸ்லாம் வாங்கிட்டு வருவாளே. ஆமாம் இவன் எதுக்கு உண்மையாகவே வந்தான், ரெஸ்டாரண்ட்டை திருப்பி வாங்க வரலனா இவன் எதுக்கு இங்கே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பா. பார்த்தா கூட்டம் வர வர அதிகமாகிட்டே இருக்கும். இவங்களும் வந்து அப்படியே தீவிரமாக சமைச்சிக்கிட்டு சர்வ் பண்ணிக்கிட்டு பயங்கரமாக அந்த கஸ்டமர்ஸை கவனிக்கிறதுலேயே பிஸியாக இருப்பாங்க. இங்கே
இந்த சைடு பார்த்தா நம்ம ஜியானும் பயங்கரமாக சமைக்க ஆரம்பிச்சிருவான். இதை பார்த்துட்டு நம்ம ஜோவும் வந்து பரவாயில்ல இவன் என்னவோ க்யூட்டாக வேலை செஞ்சால் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் அவனை பார்த்து அப்படியே சைட் அடிச்சுன்னே நின்றுட்டு இருப்பான். நைட் ஆகிடும். பார்த்தா சானு ஆமாம் இங்கே இன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ கூட்டம் வருது, பார்த்ததுக்கு இவன் ஏன் வந்தான் அது தெரியவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இவனும் யோசிச்சுட்டே இருப்பான். எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஜோ ரூமுக்கு போவாளே, பார்த்தா பெரிய சூட்கேஸ் இருக்கும். என்னடா சூட்கேஸ் இதுன்னு சொல்லிட்டு அதை பாட்டு நோண்டிகிட்டு இருப்பாளே. உடனே நம்ம ஜியானோ வந்துட்டு அது என்னோட சூட்கேஸ் தான், நான் எடுத்து வச்சுக்கிறேன், நீ போய் இவன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அப்படியே கண்ணாடி பார்த்து மேக்கப் பண்ண ஆரம்பிச்சிருவான். ஏய் நீ இங்கே என்ன பண்ணுற, இங்கேயே ஸ்டே பண்ண போகிற, உனக்கு தான் ஒரு வீடு இருக்கே, அங்கே போய் ரெண்டில் தானே இருக்கு, அங்கே போய் இருடா அப்படின்னு சொன்னோன்னே ஏய் நான் தான் அதை வெக்கேட் பண்ணிட்டு இப்போ நதிக்கு வேறு யாரோ கூட வந்திருப்பாங்கல்ல, ஸோ நான் இங்கேயே ஒரு ஓரமாக இந்த கவுச்சில் படுத்துக்கிறேன், நான் உங்ககிட்ட பெட்டில் கூட நான் இடம் கேட்கல, நான் எங்கள் பேர் இந்த கவுச்சில் ஓரமாக படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே நீ ஒன்றும் இந்த சீன்லாம் போட தேவையில்ல, இங்கெல்லாம் செட் ஆகாது, நீ மரியாதையாக கீழே போய் போட்டு ஓடு அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பிடிச்சி துரத்தி விடுவாள். ஏய் ஏன்டி இப்படி பண்ணுற, உள்ளே கீழே குளிரும் அப்படின்னு சொன்னோடனே இந்த பெட்ஷீட் கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பயங்கரமாக சத்தம் போட ஆரம்பிச்சிருவா. சரி ஓகே போய் தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போவானே, பார்த்தா அந்த ஃப்ராடு ஜீவான் கால் பண்ணுருவா. கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் அப்படியே வழி ஆரம்பிச்சிருவான். என்ன ஏதோ இங்கே ஜிஜோ ஐலாண்டுக்கு ஷிஃப்ட் ஆகணும்லாம் சொன்னேன், இல்லை ப்ராசஸ் எப்படி போயிட்டுருக்கு, உனக்கு எதாவது ஹெல்ப் வேணும்னா சொல்லு, நான் எதாவது ஹெல்ப் பண்ணுறேன், உனக்கு இங்கே வந்த உடனே சொல்லு, நான் வேணா உனக்கு பிடிச்ச மாதிரிலாம் டிஷ்ஷை ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு சீ ஃபுட் தான் ரொம்ப பிடிக்கும், அது வேணா நீ ரெடி பண்ணுன்னு சொல்லிட்டு இவனும் ஃபோன் கட் பண்ணுருவா. பார்த்தா இந்த பேக்கையே பார்த்துட்டே இருப்பாளா. ஆமாம் இவன் ஏதோ 2 நாள் ஸ்டே பண்ண வந்த மாதிரிலாம் தெரியல, மொத்தமாக இங்கே தான் டேரா போட போகிறோம் போலியே அப்படின்னு சொல்லிட்டு இவனும் யோசிச்சுட்டே இருப்பாள். கீழே பார்த்தா நம்ம ஜியானோ வந்து அடிப்பாவே என்னை இங்கே தனியாக புலம்ப விட்டுடி, நீ மட்டும் அங்கே ஜாலியாக மேலே தூங்கிட்டு இருக்கேன், நான் இங்கே எப்படி தூங்க போகிறேன், இங்கே வேறு செம குளிராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அப்படியே மேலே நைஸாக போயிட்டு அந்த பெட்டியெல்லாம் உருட்டுற மாதிரிலாம் சவுண்டு கொடுத்துட்ருப்பான். டேய் என்ன வேணும் உனக்கு, மரியாதையாக சொல்லு அப்படின்னு. இல்லை கீழெல்லாம் பயங்கரமாக குளிருது, அதான் சும்மா ஸ்வெட்டர் எடுக்கலான்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனை அப்படியே விட்டு போட ஆரம்பிப்பான். நான் என்ன எங்கேயா தூங்கிக்கிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இல்லை அவ்வளோ வேணாம் அப்படின்னு சொன்ன உடனே அங்கே பாரு ஏதோ மூவ் ஆன மாதிரி இருக்குது, ஏதோ திருடனாக இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பில்டப் பண்ண ஆரம்பிச்சிருவான். திருடனெல்லாம் இந்த ஊரில் இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு நீ தான் எனக்கே சொன்னேன், இப்போ என்னடா திருடன், அது பூனையாக இருக்கும், நீ மரியாதையாக கீழே போ அப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் இல்லை கீழே குளிரும், நான் மட்டும் எப்படி வெளியே தனியாக படுக்கிறது, நான் அப்போ முன்னாடி சொன்னேன், இப்போ திருட ஒரு வேளை வந்துட்டு இருந்தால் என்ன பண்ணுறது, நான் வேணால் இங்கேயே படுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கீழே செட்டில் ஆகலான்னு சொல்லிட்டு போவானே, பட்டு நம்ம காலை வச்சு மரியாதை ஏஞ்சிப்போன்னு சொல்லிட்டு உதச்சி அப்படியே அவனையும் வெளில துரத்திடுவான். இவனுமா போய் தொலைறேண்டி, ஆனால் ஓவராக பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இவனும் கீழே போயிடுவான். இவனுக்காக தூக்கமே வராது. அவன் வேற கீழே குளிரும் அப்படின்லாம் சொல்லிட்டு சொன்னானே அப்படின்னு சொல்லிட்டு இவனும் தூக்கம் வராமல் சரி கீழே போய் அவனுக்கு பெட்ஷீட் கொடுக்கலான்னு சொல்லிட்டு போவாள். பார்த்தா கீழே அவன் இருக்கவே மாட்டான். இந்த குளிரில் இந்த நாய் எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெளியெல்லாம் போய் தேடி பார்ப்பா, வெளியெல்லாம் இருக்கவே மாட்டான். சரி ஓகே இவனுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ரூமில் வந்து ஃபோன் எடுத்து ஃபோன் பண்ண பார்ப்பாளே, பார்த்தா உள்ளே சவுண்டு கேட்கும். என்ன இங்கேயே சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த ஜன்னல் பின்னாடி ஒளிஞ்சு பார்த்துட்டு இருப்பான். இவனுக்கும் அதை பார்த்துட்டு செம்ம க்யூட்டாகிடும். சரி ஓகே க்யூட் போல இங்கேயே தூங்குடா அப்படின்னு சொல்லிட்டு இவ பாட்டு தூங்கலான்னு போயிடுவா. இவனுமா என்ன இவ எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு இவனும் சரி ஓகே தூங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் தூங்க ஆரம்பிச்சிருவாங்க நல்லா. மார்னிங் இவனும் ஏஞ்சி பார்ப்பானே, பார்த்தா இவனை சுற்றி வெறும் ட்ரம்மாக இருக்கும். என்னடா இது எல்லக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கும் பயங்கர டென்ஷன் ஆகிடும். இவனும் கீழே போய் இருடி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நியாயம் கேட்கலான்னு போவானே, அவன் பாட்டு மாப் போட்டுனே இருப்பான். இவன் பேசுகிறத கேட்காம இவன் கால் மேலேயே அப்படியே மாப் போட்டு இவனை பார்த்து தள்ளி விட்டுனே இருப்பான். உனக்கு என்ன இப்போ பேசணும் அவ்வளோதானே, ஒரு ஓரமாக உட்காரு, நான் வந்து பேசுகிற வேலையெல்லாம் முடிச்சுட்டுன்னு சொல்லிட்டு உட்காந்து பேச ஆரம்பிப்பாங்களே. உடனே இவளும் வந்து ஒழுங்கு மரியாதையே உண்மையை சொல்லு, நீ எதுக்கு இங்கே வந்த, ஆனஸ்ட்டாக பதில் சொல்லு, இல்லைனா சொல்லவே சொல்லாத நீ அப்படின்னு சொல்லிட்டு இவளும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுவாள். இவனும் அப்படியே உண்மையை சொல்கிற மாதிரி, நான் தான் நேற்றே சொன்னேனே அதுதான் பிரச்சனை, என் அண்ணன் என் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ஃப்ரீஸ் பண்ணிட்டான், என் அக்காவும் செலவுக்கு காசு தர மாட்டா, அதுதான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொன்னோடனே சரி ஓகே அவங்க அந்த மாதிரி விட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு என் உயிரை வாங்க இங்கே வந்துட்டியா அப்படின்னு கேட்ட உடனே இவனும் இல்லை உன் உயிரெல்லாம் நான் ஒன்றும் வாங்க மாட்டேன், நேற்று தான் கேட்டேனே குட்டியாக ஒரு பாக்கெட் மணி கொடு, எனக்கு ஃபியூயல் போடு, நான் உனக்கு இன்க்ரீடியன்ஸ் வாங்க ஹெல்ப் பண்ணேன்னு சொன்னேன், அது மட்டும் தான் நான் பண்ணுவேன், நான் இங்கே ஒரு குக்காக இருக்கேன், நீ பாஸாக இரு, நான் வேலைக்காரனாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பயங்கரமாக காம்ப்ரமைஸ் பண்ணுவான். இவளுக்கா ஏற்றுக்கவே முடியாது, இவன் இந்த மாதிரியே ஏதோ கிறுக்குத்தனம் தான் பண்ண போகிறான் திரும்பி பழையபடி அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அதெல்லாம் முடியாது, செட் ஆகாது, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இவனும் துரத்தி விடுவாள். ஏன் புரிஞ்சுக்க மாட்டேன், நான் உனக்கு எந்த தொல்லையும் கொடுக்க மாட்டேன், இங்கே நான் பாட்டு ஒரு குக்காக உனக்கு வேலை செஞ்சு தரேன், நான் உனக்கு நல்லா சமைச்சு தரேன், வர கஸ்டமர்ஸ்க்கு பிடிச்ச மாதிரியே நான் சமைக்கிறேன், வா இப்போ ஷாப்பிங் போகலான்னு சொல்லிட்டு இவனும் அப்படியே கிளம்பிடுவானே. ஐயோயோ உன்னை இவன் என்னென்ன கிறுக்குத்தனம்லாம் பண்ண போகிறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அப்படியே கூட ஷாப்பிங் போயிடுவா. பார்த்தாங்க இவ ரெஸ்டாரண்ட்டுக்காக சீப்பாக எல்லாமே எடுக்கணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவாளே, ஆனால் இவனா ஃபுல்லாக ஆரஞ்சில் கூட காஸ்ட்லியான ஃபஸ்ட் கிளாஸ் குவாலிட்டி தான் வேணும்னு சொல்லிட்டு இவ பாட்டு ஜீவானுக்கு சமைச்சு தரணும்னு சொல்லிட்டு ஒன்று
ஒவ்வொன்றையும் வந்து ஃபஸ்ட்டு குவாலிட்டியாக பார்த்து எடுத்துகிட்டு இருப்பான். எல்லாமே விலை அதிகமாக இருக்கும். ஆனால் இவன் பாட்டு பரவாயில்ல கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் பர்ஸை பிடுங்கி இவன் செலவு பண்ணிகிட்டு இருப்பான். இவளுக்கு அங்கே ஒரு துணி பிடிச்சிருக்கும். இது என்ன ஓல்டு ஃபேஷனாக இருக்குது வா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே கலாச்சி இழுத்துட்டு வந்துருப்பான். ஒரு புது டிஷ்ஷை கண்டுபிடிச்சி இவங்களுக்கும் அதை கொடுப்பானே சாணு வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் செம்மையாக இருக்குடா அப்படின்லாம் வேறு சொல்லிவிடுவான். இவளா பயங்கர டென்ஷன் ஆகிட்டு இது வேறு இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது, நான் நல்லா தான் இருக்குது பட் ஆனால் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது, நம்ம சீப்பாக இங்கே இருக்க சீல கிடைக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சு ஏதாவது புதுசாக சீப்பாக கொஞ்சம் ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே உனக்கு யார் சமைச்சா இதை நான் ஜீவானுக்காக சமைச்சேன் அப்படின்னு சொன்னோன்னே எதை என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்டோம். இல்லை உனக்காக நான் அட்லீஸ்ட் சமைச்சு தரேனே அப்படின்னு சொல்லிட்டு இல்லை ஒன்றும் தேவையில்ல நான் போய் அந்த இன்க்ரீடியன்ஸை நானே போய் பொறுக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அப்படியே கிளம்பிடுவா. இவ திருந்தவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பான். அவளா டப்பா தூக்கிட்டு சீரியஸாகவே கிளம்பிடுவான். இவனுமா அந்த ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டு இது தானே நீ ஆசைப்பட்டு கேட்டேன் இருந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவனே தன் கையால் அப்படியே கட்டி விட ஆரம்பிச்சிருவான். அவளுக்காக ஒரு மாதிரி ஷையாக இருக்கும். அவளுமா அப்படியே போஸ் கொடுத்துட்டே நின்றுட்டு இருப்பாள். இதை பார்த்தா சான் வந்து டேய் என்னடா நடக்குதுங்க, நான் இங்கே ஒரு பேச்சுலர் இருக்கேன், ஏன் முன்னாடி இப்படி ரொமான்ஸ் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஷாக் ஆகி பார்ப்பான். இவனுமா பார்த்துப்போ ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிலாம் ஒர்க் பண்ணான்னு சொல்லிட்டு ரொம்ப கேரிங்காக பேசுவான். இவனும் பார்த்துட்டு என்னடா நடக்குது உனக்கு என்ன அவளை பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டோடனே இனி அவளை எந்த வேலையும் செய்ய சொல்லாத, எல்லா வேலையும் நீயே பாருன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்திடுவான். டேய் அவன் எங்கடா வேலை செய்கிறான், நான் தான்டா இங்கே இருக்கிற எல்லா பாத்திரத்தையும் கழுவி எல்லா வேலையும் நான் தான்டா செஞ்சுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இவனும் ஷாக் ஆகி பார்த்துட்டு இருப்பான். அப்படியே ஜோவுமா அங்கே கடலுக்கு போயிட்டு இங்கே இருக்கிற எல்லா ஷெல்ஸும் நான் எடுக்க போகிறேன், எல்லா சங்கையும் நான் எடுத்து நான் என்னோடய ரெஸ்டாரண்ட்டுக்காரங்க சூப்பரான டிஷ்ஷெல்லாம் சமைச்சு என் பிஸ்னஸை பெருக்க போகிறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ அங்கே இருக்கிற என்ன ஏதுன்னு தெரியாமல் எல்லாத்தையும் நோண்ட ஆரம்பிச்சிருவா. அந்த சைடு வந்து அந்த ஆன்ட்டியும் மேயரும் வந்து ஆமாம் இவங்க இங்கே என்ன பண்ணுறா எல்லாத்தையும் இவளையும் நோண்டி எடுத்து வியாபாரம் பண்ண போகிறாளோ அப்படின்னு சொல்லிட்டு ஆன்ட்டிங்களும் பேச ஆரம்பிச்சிடும். அந்த மேயருமா இவ இப்படியெல்லாம் நோண்டி எடுத்துன்னு இருந்தால் இவ கை தானே அடிப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இவனை ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு கிட்ட போவானே. கிட்ட போயிட்டு நீ இப்படியெல்லாம் பண்ணனா கண்டிப்பாக உன்னோட கை தான் உடையும், அந்த கத்தி வந்து இப்படி பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவன் அப்படியே உட்காந்து சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிருவான். இதை இப்படி தான் நோண்டி எடுக்கணும், இதை பேர் இப்படி பிடின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி வேறு குழந்தைக்கு சொல்கிற மாதிரி சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிருவான். இவங்க ரெண்டு பேரும் இப்படி ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அந்த ஆண்டிங்களாம் இவங்கள பார்த்துட்டு இந்த பேர் செம்மையாக இருக்குது, இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டால் சூப்பராக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் இவங்க ரெண்டு பேரையும் பார்த்து கலாச்சி அப்படியே காசிப் பேச ஆரம்பிச்சிருவாங்க. உடனே அந்த மேயருமா பார்த்துட்டு நீ என்ன பண்ணுற திருப்பி நான் சொல்லி கொடுத்தா தப்பாகவே பண்ணிருக்கேன்னு டென்ஷனாக ஏஞ்சிக்க ஆரம்பிச்சிருவான். இல்லை நீ ஒன்றும் டென்ஷன்லாம் ஆகாத ப்ளீஸ் எனக்கு ஒரே ஒரு வாட்டி சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்லிட்டு இவளும் கெஞ்சி கேட்பா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி இவன் அப்படியே சொல்லிக் கொடுக்க ஆரம்பிப்பான். சொல்லிக் கொடுத்தோடனே இப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவளும் அப்படியே நோண்டிக்கிட்டே இருப்பான். ஆமாம் இதெல்லாம் எதுக்கு நோண்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டானே. ஆமாம் இது தானே சங்கு அப்படின்னு. ஐயோ இது சங்கு கிடையாது அப்படின்னு சொன்னோடனே திருப்பி டென்ஷனாக ஏஞ்சிப்பானே. இது ரொம்ப முட்டாளாக இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே பயமாக டென்ஷனாகி போஸ் கொடுக்கலாம் ஆரம்பிச்சிருவான். தலையை பிச்சுப்பான். உன்னால் எனக்கு முதுகு வெளியே வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிருவான். ஆமாம் இந்த போஸை நான் இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்துருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு இவனும் யோசிக்க ஆரம்பிச்சிருவான். ஐயோ கண்டுபிடிச்சிருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு இவனும் டென்ஷன் ஆகிட்டு என்ன பிக்கப் லைன் சொல்கிறியா, எனக்கு எங்கேயோ பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லி தானே எல்லோரும் கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இந்த ஐலாண்டில் இப்படிலாம் பண்ணனா கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க, உனக்கு என்ன கல்யாணம் பண்ணுங்க ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் ஒரு மாதிரி ஆஷா பேசிடுவான். எங்கே மாட்டிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இவளுக்காக ஒன்றுமே புரியாது. என்ன இப்போ சொல்லிட்டோம் இவன் இவ்வளோ டென்ஷன் ஆகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ இவ வேறு கண்டுபிடிச்சிருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு இவனும் திருட்டு மொழி முடிச்சுட்டே இருப்பான். இங்கே கட் பண்ணால் இவன் ஆஃபீஸை தான் காட்டுறாங்க. ஆஃபீஸில் ரெண்டு பொண்ணுங்க வேறு அந்த நாவலிஸ்ட்டோட பிளாக்ஸ் எல்லாம் எடுத்து அப்படியே படிச்சுட்டு பார்த்துக்கிட்டே இருப்பாங்களே. பார்த்தா ஐயோ இவன் செம்ம க்யூட்டாக இருக்காண்டின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பார்த்தா இவளோட ஃபோட்டோவும் அதில் இருக்கும் சங்கு நோண்டிகிட்டு இருக்கிறது. ஆமாம் இது ஜோ தானே, இவன் என்ன ஜூ ஐலாண்டில் போய் செட்டில் ஆகிட்டான்னு பார்த்தா அங்கே என்ன இந்த வேலைலாம் பார்த்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பயங்கரமாக கலாச்சி எல்லாருக்கும் வா சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு கிளம்பிடுவாங்க. இவளுமா இங்கே சங்கு சிப்பி எல்லாத்தையும் அப்படியே நோண்டி எடுத்துகிட்டு இருப்பா. ஸோ இதோட இந்த எபிசோட் இங்கே முடியுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அன்டில் தென் பை.